السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 275. இந்த ரியாது சாலிஹின் கிதாபினுடைய 275ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு ஃபதுலில் புகாஇ என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 275ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது நபியின் சொற்பொழிவு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு முறை எங்களுக்கு சொற்பொழிவு செய்தார்கள். எந்த அளவிற்கான சொற்பொழிவு என்றா, அதுபோல ஒரு சொற்பொழிவை நாங்க அதுவரையிலும் நான் கேட்டதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சொற்பொழிவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்தார்கள். அது சொற்பொழிவில் சொன்னார்கள், நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால் நீங்களா உங்க வாழ்க்கையில குறைவாக சிரிப்பீர்கள், நீங்கள் அதிகமாக அழுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். இது கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய அந்த முகங்களை மூடிக்கொண்டு அவர்கள் முணங்கிக் கொண்டு அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியினை இங்கு நமக்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் பதிவு செஞ்சு தருவார்கள். இப்ப இது முதல் ஹதீஸ். இரண்டாவது ஹதீஸாக நரகில் நுழைய மாட்டார் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த இறையச்சத்தின் காரணமாக ஒரு அழுகின்ற மனிதர் அவர் எத்தகையவர் என்று சொன்னால், கறந்த பால் மடுவுக்குள் மீண்டும் எப்படி நுழையும் வரை, அதாவது நம்ம ஒரு மாட்டினுடைய அந்த மடுவுல இருந்து ஒரு கறந்த பால் ஒரு பாலை கறந்திருக்கிறோம், அந்த பால் என்பது திரும்ப மடுவுக்குள் எப்படி செல்லாதோ அதுபோல இந்த நபரும் நரகத்தில் நுழைய மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். இன்னும் அல்லாஹ்வின் வழியில் படிந்த பொழுதியும் அந்த நரக புகையும் எப்பொழுதுமே ஒன்று சேராது என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு நமக்கு சொல்லித் தருவார்கள். மூன்றாவது ஹதீஸாக நிழல் கொடுக்கப்படும் 7 நபர்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மறுமையுடைய நாள்ல, அதாவது அல்லாஹுடைய அர்ஷினுடைய நிழல் அல்லாத வேற எந்த ஒரு நிழலும் இருக்காத நாள், அதாவது அந்த மறுமை நாள். அந்த மறுமை நாளில் அல்லாஹு தஆலா தன்னுடைய நிழலில் அல்லாஹு தஆலா 7 நபர்களுக்கு நிழல் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். அந்த 7 நபர்கள், முதலாவது நபர் ஒரு நீதமான அரசர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவதாக அல்லாஹுவை வணங்குவதில் அதிகம் ஈடுபடக்கூடிய வாலிபர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது நபராக சொன்னார்கள். மூன்றாவதாக பள்ளிவாசல்களில் தன்னுடைய உள்ளத்தை பறிகொடுத்த மனிதர் என்று மூணாவது நபரை சொன்னாங்க. நான்காவதாக அல்லாஹ்விற்காக பிரியம் கொண்டு அவனுக்காகவே ஒன்று சேர்ந்து அவனுக்காகவே பிரிந்து நிற்பார்களே, அப்படிப்பட்ட இருவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஐந்தாவதாக ஒரு மனிதர், அவர் எத்தகைய மனிதர் என்று சொன்னால், ஒரு பெண் ஒரு குடும்ப பெருமையும் ஒரு அழகும் மிக்க ஒரு பெண் விபச்சாரத்திற்கென்று அந்த நபரை அழைத்தும்
நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று கூறுவாரே அத்தகைய ஒரு ஆண், அவர் 5வது நபர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 6வதாக தன் வலது கை செய்யும் செலவை இடது கைக்கு தெரியாமல் அதை மறைத்து கொண்டு தர்மம் செய்வாரே அப்படிப்பட்ட ஒருவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 7வதாக தலப்பற்ற நிலையில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து, அதாவது தனியான மக்களை விட்டு தனித்த ஒரு நிலையில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து, அந்த நினைவு கூறுவதன் மூலமாக அவருடைய இரு கண்களும் கண்ணீரை சிந்துமே அத்தகைய ஒருவர். இந்த 7 நபர்களுக்கும் அல்லாஹு தஆலா தன்னுடைய அர்ஷினுடைய நிழலை தரக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இங்கு நமக்கு சொல்லி தந்தார்கள். இதுதான் இந்த 3 ஹதீஸுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கம். அப்போ இந்த ஹதீஸிற்கான விளக்கத்தையும் அதனுடைய தர்ஜுமாக்களையும் நம்ம இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 447வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகளுடைய வரிசையின் பிரகாரம் இது 447வது ஹதீஸாக இது அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, வஅன் அனஸின் ரதியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. قال, அந்த அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், خطب ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உரை நிகழ்த்தினார்கள், சொற்பொழிவு செய்தார்கள். குதுபத்தன், ஒரு சொற்பொழிவினை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொற்பொழிவு செய்தார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை எங்களுக்கு பிரச்சாரம் செஞ்சாங்க, அதாவது உரை நிகழ்த்தினார்கள் என்று சொல்றாங்க. எத்தகைய உரை என்று சொன்னால், மா சமிஅத்து, நான் செவியுற்றதில்லை, மிஸ்லஹா கத்து, இதுவரையிலும் அது போன்ற ஒரு உரையை நான் செவியுற்றதில்லை. அத்தகைய ஒரு உரையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்தினார்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையை நிகழ்த்தின அந்த உரை எப்படி இருந்துச்சுன்னா, அது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பயான, அப்படிப்பட்ட ஒரு சொற்பொழிவை நான் என்னுடைய வாழ்க்கையில நான் கேட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சொற்பொழிவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றினார்கள் என்று சொல்லி தருகிறார்கள். அப்பொழுது அந்த உரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், பாருங்க. ஃபகால, அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் தஅலமூன, நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால், மா அஅலமு, நான் அறிகின்ற ஒன்றை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால், லலஹிக்தும் கலீலன் வலபகைத்தும் கஸீரன், திட்டமாக நீங்கள் குறைவாக நீங்கள் சிரிப்பீர்கள், திட்டமாக நீங்கள் அதிகமாக நீங்கள் அழுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ நான் அறிந்த விஷயம், அப்போ நான் அறிகின்ற விஷயம்னா எனக்கு அல்லாஹு தஆலா காட்டி தந்த விஷயம், நான் இப்பொழுது வரையிலும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, நீங்கெல்லாம் குறைவாக சிரிக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க, நீங்கெல்லாம் அதிகமாக அழக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிடுவீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப கம்மியாக தான் சிரிப்பீங்க, ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க அழுவது என்பது ரொம்ப அதிகமாக கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஃபகத்தா அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாக்கள், அவர்களுடைய தோழர்கள் மூடிக்கொண்டார்கள், உஜூஹஹும், தங்களுடைய முகங்களை அவர்கள் மூடிக்கொண்டார்கள். வலகும், இன்னும் அந்த தோழர்களுக்கு இருந்தது, ஹனீனுன், முனங்கல் சப்தம் என்பதும் அவர்களுக்கு இருந்தது என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னவன சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய அந்த முகங்களை மூடிக்கொண்டார்கள். இப்போ மூடிக்கொண்டு உலகம் ஹனீன்னு சொன்னாங்க. ஹனீன்னு சொன்னா ஒரு முனங்கல் சப்தம். அப்ப அழுகின்ற பொழுது நம்ம மூக்கில இருந்து வரக்கூடிய சப்தத்திற்கு தான் ஹனீன் என்பதாக சொல்வார்கள். அப்போ அழக்கூடிய சமயத்துல ஏங்க அழுது அந்த மூக்கில இருந்து சட்டம் வருமா இல்லையா, அப்படியே முனங்கல் மாதிரி, அப்படியே அந்த முனங்கல் சப்தத்தால, அந்த முனங்கல் சத்தமும் அவர்களுடைய அழுகையில் இருந்தது. அப்போ அந்த அளவிற்கு கதறி கதறி அப்படி முணங்கிக் கொண்டு தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டு சஹாபாக்கள் அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு செய்தியினை இங்கு நமக்கு சொல்லித்தராங்க. முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது.
வசபக பயானுஹு, இன்னும் இதனுடைய விளக்கமாகிறது முன் சென்று விட்டது. ஃபி பாபில் ஹௌஃபி, ஹௌஃபி என்ற அந்த பயம் என்ற அந்த பாடத்திலே இதனுடைய விளக்கம் என்பது முன் சென்று விட்டது என்ற செய்தி நம்ம சொல்றாங்க. இப்போ இந்த ஹதீஸை அந்த பாபுல் ஹவுஃப்லேயே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். அதை இங்கே திரும்ப நமக்கு இங்கே சொல்லி நமக்கு நினைவு கூறுறாங்க. அப்போ இந்த பாடத்திற்கும் தோதுவாக இந்த ஹதீஸ் வருவதனால இந்த பாடத்துக்கு தோதுவாக இந்த ஹதீஸனை நமக்கு அமைத்து தருகிறார்கள். இப்போ இதனுடைய விளக்கம்லாம் அதற்கு முன்னால் பதிவு செய்யப்பட்ட அந்த ஹவுஃபுடைய பாடத்திலேயே முன்னால் சென்று விட்டது என்பதை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் குறைவாக சிரிப்பீங்க, அதிகமாக அழுவீர்கள் என்று சொன்னார்கள். நான் அறிந்த விஷயம், நான் அறிந்த விஷயம்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹு தாலா படைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த வேதனைகளை எல்லாம் அல்லாஹு தாலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டியிருக்கிறான். நரகத்துடைய வேதனை எப்படி இருக்கும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய அந்த ஒவ்வொரு தண்டனைக்கான வேதனை எந்த அளவிற்கு கடுமையாக இருக்கும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்ததாக இருக்கும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்கள் கம்மியாக சிரிப்பீங்க, நீங்க அதிகமாக அழக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ அழுகை என்ற ஒரு விஷயம்தான் இங்கு பதிவு செய்யப்படுது. அப்போ அத்தகைய அந்த வேதனையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அதிகமா அழுவீங்க. அதனால நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிரிப்பை கம்மியாக்கி கொண்டு குறைத்து கொண்டு நீங்கள் அழுகையை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லதாக சொல்றாங்க. அல்லாஹின் மீது நீங்கள் அவ்வளவு பயம் கொள்ளுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் உங்களுக்கு தெரியல, அதனால நீங்க சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. நான் தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சீங்கன்னு சொன்னா நீங்கள் அழக்கூடியவர்களா இருப்பீங்க. அதனால் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக்கொண்டு அல்லாஹ்வுடைய வேதனைகள்லாம் எண்ணிக்கொண்டு நீங்கள் சிரிக்கக்கூடியவர்களாக இருங்கள். அப்போ நீங்கள் அழக்கூடியவர்களாக இருங்கள், நீங்கள் சிரிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்காதீர்கள், கம்மியாக சிரியுங்கள் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது, அப்பொழுது சஹாபாக்கள் எல்லாம் மொத்தமாக குமரி குமரி அவர்கள் அழுதார்கள் இல்லையா? அவர்கள் முனங்கல் சத்தத்தோடு அழுதார்கள் என்பதாக கீழே சொன்னாங்களா இல்லையா? அப்போ இந்த ஒரு செய்தியின் காரணமாக தான், இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக 448வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், وعن أبي هريرة رضي الله عنه, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. قال, அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். சொல்றாங்க, லா யலிஜுன் நார ரஜுலுன், ஒரு மனிதர் நரகத்தில் நுழைய மாட்டார். எத்தகைய மனிதர்? பக்கா, அவர் அழுவார், மின் ஹஷியத்தில்லாஹி, அல்லாஹ்வின் மீதுள்ள அந்த இறையச்சத்தின் காரணமாக, இறையச்சத்தின் மூலமாக அவர் அழுவாரே, அத்தகைய ஒரு மனிதர் நரகத்தில் நுழைய மாட்டார். ஹத்தா, எதுவரை என்று சொன்னால், யஊதல் லபனு, ஒரு பால் மீண்டு செல்லும் வரை, அந்த மடுவிலே பால் நுழைந்தாலும் கூட அந்த அல்லாஹ்வின் மீதுள்ள அந்த அச்சத்தின் காரணமாக அழக்கூடிய ஒரு மனிதர் நரகத்தில் நுழைய மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அப்போ ஒரு மாட்டிலிருந்து நம்ம ஒரு பாலை கறக்கிறோம். அந்த பாலை கறந்துட்டோன்னு சொன்னா அந்த மடுவிலிருந்து பால் கறப்போமா இல்லையா? அந்த கறந்து வைத்த பால் என்பது அந்த மடுவுக்குள் மீண்டும் செல்லுமா? அது மீண்டும் அந்த மடுவுக்குள் அதை செலுத்த முடியுமா? முடியாது. இதுவே ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம்தான், நடக்காத ஒரு விஷயம்தான். அப்படி அந்த பால் என்பது அப்படி அந்த மடுவுக்குள் சென்றாலுமே கூட அந்த மனிதர் நரகத்தில் நுழைய மாட்டார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் வலா இஜ்தமிஉ, இன்னும் ஒன்று சேராது, குபாருன், குபாருன்னு சொன்னா புழுதி. அப்போ அந்த அழுக்கு படிந்த புழுதி இருக்குமாலே அதுதான் குபார். அந்த புழுதி ஒன்று சேராது. ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கக்கூடிய புழுதி. என்ன சொல்ல வராங்கன்னா, அல்லாஹ்வினுடைய இந்த வழியில் போரிட்டு
அதில் படக்கூடிய பொழுதுகள் இருக்கா இல்லையா? இப்ப அல்லாஹனுடைய ஒரு வழியில ஒருத்தர் போர் செய்யறாரு. போர் செய்யக்கூடிய ஒருவர், அவருக்கு மேல புழுதி படுதுன்னு சொன்னா அந்த புழுதி, அததான் சொல்றாங்க, அந்த புழுதி ஒன்று சேராது. வதுகானு ஜஹன்னம, இன்னும் ஜஹன்னம் என்ற நரகத்தினுடைய அந்த புகையும் ஒன்று சேராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்ப இந்த அல்லாஹுடைய பாதையில போரிட்டு புழுதி படிந்திருக்குமே இந்த நபரும், இந்த புழுதியால படிந்த இந்த நபரும், நரகத்தினுடைய அந்த புகையும் எப்பொழுதும் ஒன்று சேராது, எப்போதும் இணைந்திடவே இணைந்திராது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். ரவாஹு திர்மிதி, இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அந்த திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன், ஸஹீஹான ஹதீஸான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னவர்கள் பதிவு செஞ்சு தந்தாங்க என்பதை நமக்கு சொல்றாங்க. இப்ப அடுத்தபடியாக 449வது ஹதீஸ். இப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, வான்ஹு, இந்த ஹூடைய தமீரு இதற்கு முந்தைய ஹதீஸான இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளரான அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து மீறக்கூடியதாக இருக்கு. இப்போ அதுதான் சொல்றாங்க, இந்த ஹதீஸானதும் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. கால, அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். அந்த விஷயம் என்ன? சபஅத்துன், 7 நபர்களாகிறவர்கள், யுதில்லுஹுமுல்லாஹு, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நிழல் தருவான், ஃபீ ظில்லிஹி, தன்னுடைய நிழலிலே அல்லாஹு தஆலா நிழல் தரக்கூடியவனாக இருப்பான், யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு, அல்லாஹ் அல்லாத, அல்லாஹுடைய நிழலை தவிர எந்த ஒரு நிழலும் இருக்காத அந்த நாளில் அல்லாஹு தஆலா தன்னுடைய நிழலிலேயே அந்த 7 நபர்களுக்கும் நிழல் தரக்கூடியவனாக இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். இப்ப அல்லாஹுடைய நிழல் அல்லாத வேற ஒரு எந்த நிழலும் இருக்காதுன்னா என்ன நாள் அது? கியாமத்து நாள். கியாமத்து நாளில் அல்லாஹுடைய அந்த அரிசியினுடைய நிழல் மாத்திரம் தான் இருக்கக்கூடியதாக இருக்கும். எந்த நபருக்கும் நிழல் என்பது இருக்காது. இத்தனைக்கு சூரியன் தலைக்கு மேலதான் இருக்கக்கூடியதா இருக்கும். அப்படி இருந்தும் கூட நிழல்கள் யாருக்கும் விழாது. இப்போ இந்த நபருடைய நிழல் இந்த நபருக்கு பட்டு அவருக்கு ஒரு ராகத்து கிடைக்குமா? கிடைக்காது. இப்ப நிழல் என்பதே கிடையாது. அல்லாஹுடைய நிழல் மாத்திரமே இருக்கக்கூடியதாக இருக்கின்ற அந்த கியாமத்து நாள். அத்தகைய கியாமத்து நாளில் அல்லாஹு தஆலா தன்னுடைய நிழலில நிழலை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். யாருக்கு? 7 நபர்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய நிழல்னா அல்லாஹுடைய அந்த அரிசியினுடைய நிழல், அரிசியினுடைய நிழலை அல்லாஹு தஆலா அந்த நபர்களுக்கு தரக்கூடியவனாக இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அதுல முதலாவது நபர் யாரு? இமாமுன் ஆதிலுன், ஒரு நீதமான அரசர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு நீதமான அரசர் தன்னுடைய அந்த பொறுப்புல அவர் நீதமாக நடக்கக்கூடியவராக இருப்பார். தனக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்குதோ அந்த பொறுப்பில் அவர் நீதமாக, அவர் நேர்மையாக நடக்கக்கூடியவராக இருப்பார். இன்னும் அவருக்கான அந்த மக்களுக்கான அந்த ஹக்குகள்ல அவர் ரொம்ப பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார். இன்னென்ன மக்களுக்கு இன்னென்ன விஷயங்கள் சேரக்கூடியதாக இருக்கணும், இப்போ இதெல்லாம் மக்களுக்கு உரித்தானதாக இருக்கும். அந்த மக்களுடைய அந்த ஹக்குல எந்த விதத்திலையும் அவர் தலையிட மாட்டார். அப்போ அதுல அவர் படித்துக் கொள்ள மாட்டார். அந்த மக்களுக்கான முறையான ஹக்குகள் சேர வேண்டும் என்று அவர்கள் அதில் பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார். அப்போ இத்தகைய அந்த அரசர் இருப்பார் இல்லையா, நீதமாக நடக்கக்கூடிய, நியாயம் என்பதற்கு பேர் போன, அப்ப அநீதம் என்ற ஒரு விஷயமே இருக்காது. இவர் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்க மாட்டாங்க. இவரின் மூலமாக எந்த ஒரு மக்களும் அநீதமான முறையில் பாதிக்கப்பட்டவர்களாக, தன்னுடைய ஹக்கை, தன்னுடைய உரிமை இழந்தவர்களாக யாரையும் பார்க்க முடியாது. அப்போ நீதமாக நடக்கக்கூடிய ஒரு அரசர், இந்த அரசருக்கும் அல்லாஹு தஆலா தன்னுடைய நிழலை தரக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் வஷாபுன், இன்னும் ஒரு வாலிபர். எத்தகைய வாலிபர்? நஷா ஃபீ இபாதத்தில்லாஹி தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹ்வுடைய இபாதத்தில், அல்லாஹ்வை வழிபடும் விஷயத்தில் அவர் வளர்ந்தாரே, அத்தகைய ஒரு வாலிபர். அப்ப வளர்ந்தாருன்னு சொன்னா அல்லாஹுடைய அந்த இபாதத்து, அல்லாஹை தொழக்கூடிய விஷயத்துல, அல்லாஹுவை வழிபடக்கூடிய விஷயத்தில் அவர் முழுமையாக ஈடுபடக்கூடியவராக இருப்பார். எப்பொழுதும் அல்லாஹுவை நினைத்து அவர் தொழக்கூடியவராகவே இருப்பார்.
அல்லாஹ்வுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடியவராக இருப்பாரா இல்லையா? அத்தகைய ஒரு வாலிபருக்கு அல்லாஹு தஆலா அந்த 7 நபர்கள் இவரும் ஒரு நபர், இவருக்கும் அல்லாஹு தஆலா நிழலை தரக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ரஜுலுன், இன்னும் ஒரு மனிதர், கல்புஹு அவருடைய உள்ளமாகிறது, முஅல்லகுன் ஃபில் மசாஜிதி பள்ளிவாசல்களுடைய விஷயத்தில் இணைக்கப்பட்டதாக அவருடைய கல்பானது இருக்குமே, அத்தகைய ஒரு மனிதர். அப்போ பள்ளிவாசல்லே பள்ளிவாசல்களுக்கே அவருடைய இதயம் என்பது தொங்கவிடப்பட்டதாக, அதாவது இணைக்கப்பட்டதாக இருக்கும். அப்ப பள்ளிவாசல் விட்டு அவர் பிரியவே மாட்டார். இப்ப சில பேர்லாம் இருப்பாங்களா இல்லையா? வீட விட்டா பள்ளிவாசல், பள்ளிவாசல் விட்டா வீடு, அப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு பெருசா வேலை எதுவும் இருக்காது. வீட்ல வருவாங்க, வெளிய போறோன்னா தேவைக்கு போவாங்க. ஆனா அவருடைய அதிகபட்சம் கழிப்பு என்பது பள்ளிவாசல்ல இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப எந்த ஒரு ஊருக்கு போனாலும் சில பேர் அந்த ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வெளியூர் போயிட்டாங்க. அந்த ஊர்ல பள்ளிவாசல் இல்லைன்னு சொன்னா அவர்களுக்கெல்லாம் ஓடாது. சரி, இன்னைக்கு ஒரு நாள் நமக்கு பள்ளிக்கு போகலாம் ஒரு மாரி இருக்குதுப்பா. பள்ளிக்கு போகாம இருந்தா ஒரு மாரி இருக்குன்னு சொல்லுவார்கள் இல்லையா? இத்தகையவர்கள். அப்ப பள்ளியில இவருடைய உள்ளம் என்பது இணைந்து விட்டது. இப்ப பள்ளிக்கு போனா தான் அவங்களுக்கு அந்த நாளே போன மாரி. பள்ளி பார்க்கலன்னு சொன்னா, பள்ளிவாசலுக்கு போகலன்னு சொன்னா, அந்த நாளே அவங்களுக்கு ஓடாதா இல்லையா? அத்தகையவர்கள். இவர்கள் தான் அந்த 3வது நபர்கள். யாரு? பள்ளிவாசலில் இணைக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய அவருடைய கல்புகள். அத்தகைய கல்புடைய அவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப இந்த 3வது நபர் அந்த 7 நபரில் சேரக்கூடியவராக இருப்பார். இவருக்கும் அல்லாஹு தஆலா தன்னுடைய அரிசுடைய நிழலை தரக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ரஜுலானி, இன்னும் 2 மனிதர்கள். எத்தகைய மனிதர்கள்? தஹாப்பா ஃபில்லாஹி அல்லாஹ்வுடைய விஷயத்திலேயே அவர்கள் இருவரும் பிரியம் கொள்வார்கள். இப்ப அல்லாஹ்விற்காகவே அவர்கள் பிரியம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இஜ்தமஅ அலைஹி அந்த அல்லாஹ்விற்காகவே, அல்லாஹ்வின் காரணமாகவே அவர்கள் ஒன்று சேருவார்கள். வ தஃபர்ரகா அலைஹி இன்னும் அல்லாஹ்வின் காரணமாக அவர்கள் பிரிந்து கொள்வார்கள். அப்போ அல்லாஹ்விற்காகவே அவங்க சேருவாங்க. இவருக்கும் அதாவது இவரிடத்துல ஒரு அல்லாஹ்விற்கான எந்த ஒரு தேவையும் கிடையாது. அதாவது பணத் தேவை கிடையாது, வேற ஒரு தேவை கிடையாது. இப்படிப்பட்ட தேவைக்காக இந்த 2 நபரும் சேர்ந்திருக்க மாட்டாங்க. அல்லாஹ்வின் காரணமாக. இவர்ட்ட ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கு. இவர் நல்ல தொழக்கூடியவரா இருக்காரு. அவர் இவர நினைக்கிறார். இவர் நல்ல நோன்பு பிடிக்கக்கூடியவரா இருக்காரு. அப்ப அல்லாஹ்வை நல்ல வழிபடக்கூடியவராக இருக்கிறார் இவரு. அதனால இவரோடு நம்ம நட்பு வைத்துக் கொள்ளணும். அப்படின்னு 2 நபர்கள் சேர்ந்து கொள்வார்கள் இல்லையா? அத்தகைய 2 நபர்கள். அப்போ அல்லாஹ்வின் காரணமாகவே அவர்கள் சேர்ந்தும் கொள்வார்கள். ஏதோ ஒரு விஷயம் சொன்னா அல்லாஹ்வின் காரணமாக பிரிந்து கொள்வார்கள். அப்ப இவங்க 2 பேர் இருக்கிறாங்க. இதுல ஒருத்தவர் இவர் என்ன சரியா தொழ மாட்டிருக்காரு அப்படின்னு நினைக்கிறாரு இன்னொருத்தவர். இப்ப இன்னொருத்தர் நினைக்க இவர் சரியா நோன்பு பிடிக்க மாட்டேங்கிறாரு, இவர் சரியா அல்லாஹ்வுடைய இந்த இபாதத்துல வழிபட மாட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவரும் பிரிந்து கொள்கிறார்கள். அப்போ இவர்கள் அல்லாஹ்விற்காகவே சேர்ந்து கொள்வார்கள், அல்லாஹ்விற்காகவே பிரிந்து கொள்வார்கள் இல்லையா? அத்தகைய 2 நபர்களும் அந்த 7 நபர்களில் சேரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப இவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய நிழல் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு மனிதர். எத்தகைய மனிதர்? தஅத்துஹும் இம்ரஅத்துன் ஒரு பெண்ணானவள் அந்த மனிதரை அழைக்கின்றாள். தாத்து மன்சிபின் குடும்ப பெருமையுடைய, இன்னும் ஜமாலின் இன்னும் அழகுடைய பெண். அப்ப அவளுக்கு நல்ல குடும்ப பெருமையும் இருக்கு, நல்ல அழகும் இருக்கு. அத்தகைய ஒரு பெண் விபச்சாரத்துக்காக வேண்டி அந்த ஒரு நபரை அழைக்கிறாள் என்று சொன்னால், அப்பொழுது அந்த நபர் சொல்வார், நிச்சயமாக நான் அகாஃபுல்லாஹ அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாக இருக்கிறேன், அல்லாஹ்வை பயந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்வார் இல்லையா? அத்தகைய ஒரு நபரும் அந்த 7 நபரில் சார்ந்தவராக இருப்பார். அப்போ இங்க ஒரு விஷயத்தை சிந்திக்கணும். எதற்காக இங்க மன்சிபின் வ ஜமாலின்னு சொன்னாங்க? அழகுடைய பெண், இன்னும் குடும்ப பாரம்பரியம் உள்ள ஒரு பெண்ணு. அத்தகைய ஒரு பெண்ணு ஜினாவுக்கு அழைச்சாலும் கூட அவன் போக மாட்டான். எதனால இப்ப இந்த மன்சிபை இங்க சேர்க்கிறாங்கன்னு சொன்னா, அந்த பெண் என்பவள் ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண். இப்ப சாதாரணமான ஒரு பெண்ணு ஒரு ஜினா கலைச்சி அவளை ஒருத்தவன் ஜினா செஞ்சுட்டான்னு சொன்னா, விபச்சாரம் செஞ்சுட்டான்னு சொன்னா அவனுக்கான தண்டனை வழங்கப்படும். அவன் பகிரங்கப்படுத்தப்பட்டு கேவலப்படுத்தப்படுவான். அதுவே இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பெண்ணை ஒருத்தவன் ஜினா செஞ்சுட்டா, ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சுட்டான்னு சொன்னா, அந்த பெண்ணுக்கு இது ஒரு இலக்காக அமைந்துவிடும். அப்போ அந்த பெண்ணுக்கு இது ஒரு கேவலமாக அமைந்துவிடும் என்பதற்காக அந்த பெரிய குடும்பத்தில் உள்ளவர்களே இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிருவாங்க. அப்போ நம்ம இப்படி ஒரு பெண்ணை இந்த நபர் ஜினா செஞ்சுட்டான்பா, அதனால இது ஊருக்கு தெரிஞ்சா நம்ம பெண்ணுக்கு தான் கேவலம்,
அதனால இந்த விபச்சாரத்தை அப்படியே மறைச்சிடலாம் அப்படின்னு அவர்கள் மறைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப இந்த ஒரு செய்தி அந்த ஜினா செஞ்ச நபருக்கு தெரியுமா இல்லையா? அப்ப அவனுக்கு என்ன ஒரு இது இருக்கும்? இப்ப இந்த பெண்ணை நம்ம ஜினா செஞ்சுட்டோன்னு சொன்னா, இந்த பெண்ணை நம்ம விபச்சாரம் செஞ்சுட்டோன்னு சொன்னா, நம்ம நம்மள யாரும் காட்டி கொடுக்க மாட்டாங்க, நம்ம கேவலப்படுத்தப்பட மாட்டோம், நம்மள அப்படியே இந்த விஷயத்தை அப்படி மறைச்சு நம்மளை விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு தைரியத்துல அவன் ஜினா செய்வான். அப்படி ஒரு வாய்ப்பு அவனுக்கு இருக்கு. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தும் கூட அவன் இன்னிய காஃபுல்லா, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்வானா இல்லையா? அந்த ஒரு நபர் என்பதைதான் இதன் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக வரஜுலுன், இன்னும் ஒரு மனிதர். எத்தகைய மனிதர்? தசத்தக பிஸ்ஸதக்கத்தின், ஒரு தர்மத்தை அவர் நிறைவேற்றுவார், ஒரு சதக்காவை அவர் கொடுப்பார். ஃபஅக்ஃபாஹா, இன்னும் அந்த சதக்காவை அவர் மறைத்து விடுவார். ஹத்தா, எந்த அளவிற்கு என்று சொன்னால், லா தஅலம ஷிமாலுஹு, அவருடைய இடது கையானது அறியாது, மா யுன்ஃபிகு யமீனுஹு, மா துன்ஃபிகு யமீனுஹு, அவருடைய வலது கை செலவிட்ட ஒன்றை, செலவு செய்த ஒன்றை அவருடைய இடது கை என்பது அறியாதே. அத்தகைய அதுவரையிலும் அந்த அளவிற்கு ஒருவர் அந்த சதக்காவை மறைக்கக்கூடியவராக இருப்பார், அத்தகைய ஒருவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒருத்தவர் ஒரு தர்மம் செய்யறாரு, தர்மம் செய்வார், அந்த தர்மத்தை நல்லா மறைத்து செய்வார். எந்த அளவிற்கு மறைக்கிறான்னு சொன்னா, இப்ப நம்ம தமிழ்ல சொல்லுவாங்களா இல்லையா, வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்போ இந்த இந்த ஒரு வார்த்தையும் இந்த அடிப்படையில சொல்லப்பட்ட வார்த்தை தான். தன்னுடைய வலது கையை செலவழித்தது இடது கைக்கு தெரியாது. அப்பனா என்ன அர்த்தம்? அவர் செலவு செஞ்சது யாருக்குமே தெரியாது. இவர் சதக்கா, இவர் இவ்வளவு, அவர் 10 லட்சம் தூக்கி கொடுத்தாருப்பா அந்த பள்ளிவாசலுக்கு, இவர் 1 கோடி தூக்கி கொடுத்தாருப்பா அப்படின்னு மக்கள் புகழும் அளவிற்கு அவர்கள் சதக்கா செய்ய மாட்டாங்க. மக்களுடைய அந்த புகழ்ச்சிக்காக அவங்க சதக்கா செய்ய மாட்டாங்க. அவங்க சதக்கா கொடுக்கிறது யாருக்குமே தெரியாது, அவர்களுக்கு மாத்திரமே தெரியக்கூடியதாக இருக்கும். அத்தகைய நிலையில் சதக்கா செய்வாரே, அத்தகைய ஒருவரும் அந்த 7 நபரில் கட்டுப்பட்டவர். இவருக்கும் அல்லாஹ்வுடைய அந்த அரிசினுடைய நிழல் இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தபடியாக வரஜுலுன், இன்னும் ஒரு மனிதர். ذكرல்லாஹ, அல்லாஹ்வை அவர் நினைவு கூறுவார். காலியன், காலியான நிலையில். காலியான நிலையினா முன்ஃபரிதன், தனியான நிலையில, அனின்னாசி, மக்களை விட்டும் தனித்த ஒரு நிலையில, அப்படிதான் நமக்கு ஷரஹ்ல சொல்றாங்க. அப்ப மக்களை விட்டு தனித்தவாறு, அப்ப மக்கள் யாருக்குமே தெரியாது அவர் திக்ர் செய்யறது. இப்போ சும்மா பள்ளிவாசல் உட்காந்து 100 பேருக்கு மத்தியில் உட்காந்து திக்ர் செய்யறவர், அல்லாஹ்வை நினைவு கூறுவர், அவரு கிடையாது. மக்களை விட்டும் தனித்த ஒரு நிலையில, யாரும் இருக்காத நிலையில, தனியாக யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவராக இருப்பார் இல்லையா, அத்தகைய ஒரு நபர். அதை தான் சொல்றாங்க, அத்தகைய ஒரு நபராக இருப்பார்கள். இன்னும் சொல்றாங்க, இன்னும் அவருடைய இரு கண்களானது வடித்து விடும், அதாவது கண்ணீரை வடித்து விடக்கூடியதாக இருக்கும். அத்தகைய நிலையில ஒருத்தவர் காலியான நிலையில் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவராக இருப்பாரே, நினைவு கூறக்கூடியவர் இருப்பாரே, அத்தகைய ஒருவர். அப்போ அவருடைய இரு கண்களும் கண்ணீரை வடிக்கும், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக அதை நினைத்து அல்லாஹ்வை நினைத்து அழக்கூடியவராக இருப்பார். அத்தகைய ஒருவரும் அந்த 7 நபரில் கட்டுப்பட்டவர். இவருக்கும் அல்லாஹ்வுடைய அந்த அர்ஷினுடைய நிழல் இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அப்போ இதுதான் இந்த செய்தி. அப்போ இதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட வார்த்தை. அப்ப இந்த 7 நபர்களுக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய நிழல் என்பது இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. இந்த ஹதீஸான இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 7 நபர்களும் சொல்லிவிட்டு இறுதியாக வரஜுலுன் ذكرல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனாஹு என்று சொன்னார்கள். ஒருவர் காலியான நிலையில, தனித்த ஒரு நிலையில் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவராக இருப்பாது. அந்த நினைவு கூறக்கூடிய அந்த நிலையில் அவருடைய இரு கண்களும் கண்ணீரை வடிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அளவிற்கு அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவராக இருப்பாரே, அந்த ஒரு நபரும் இந்த 7 நபரில் கட்டுப்பட்டவர். அவருக்கும் அல்லாஹு தஆலா நிழல் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அப்ப இதுதான் இந்த பாடத்திற்கு தோதுவாக வரக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அழுகையின் மூலமாக அல்லாஹ்வினுடைய அந்த ஹஷியத்தில்ல, அந்த அல்லாஹ்வின் மீதுள்ள அந்த இறையச்சத்தின் காரணமாக அழக்கூடிய ஒரு அடியாருக்கு அல்லாஹு தஆலா அர்ஷுடைய நிழலையே தரக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னால், இதுதான் அந்த அழுகைக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பாக இருக்கின்றது. இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது
இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்றைய பாடத்தில் நம்ம இந்த 447வது ஹதீஸ், 448வது ஹதீஸ், 449வது ஹதீஸ் என்ற இந்த 3 ஹதீஸுகளை பற்றியும் அதற்கான செய்திகள், தர்ஜுமாக்கள் என்ற முழு செய்திகளை பற்றியும் நம்ம முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 450வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதற்கான பதிவுகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.